கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலே இந்த செய்தி வேளையிலே உங்களை நாங்கள் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் செய்தி வேளையிலே உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். எக்ஸாமின் யுவர் செல்ஃப்ஸ். நம்மை நாமே பரீட்சித்து பார்க்க வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம்? நம்ம விசுவாசம் உள்ளவர்களா? தேவனுடைய கட்டளைகளை பரிபூர்ணமாக நாம் கைக்கொள்ளுகின்றோமா? இப்படி நம்மை நாமே தற்சோதனை செய்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்மை நாமையே சோதித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கை நமக்கு தான் தெரியுமே. அப்படி எல்லாம் பிரியமானவர்களே, வேதம் அதை குறித்து நமக்கு வலியுறுத்துகிறது. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தீர்கள் என்றால் அறியீர்கள். பார்த்தீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு இதை சொல்லுகிறார். ஏனென்றால் கொரிந்து சபை பலவிதமான பிரச்சனைகளில் சிக்குண்ட ஒரு சபையாக இருந்தது. அதிகமாக புறஜாதிகளிலிருந்து மனமாற்றப்பட்டவர்கள் அங்கு இருந்தார்கள். ஆகையினாலே இது அவசியமாக இருந்தது. கர்த்தருடைய பந்தியெல்லாம் அவர்கள் சரிவர கை கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த விதமான ஒரு போதனை அவர்களுக்கு அவசியமாக இருந்தது. இன்றைக்கு நம்மத்தில் இருக்கிறதான அநேக சகோதர சகோதரிகளுக்கு கூட இந்த உபதேசம் அவசியமாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அப்போஸ்தலர்கள் கூட ஏன் எங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்கிறார்கள். கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதுன்றார். ஆக அந்த கடுகளவு விசுவாசம் நமக்குள்ளே இருக்குதா? முதலாவது அதை நாம் சோதித்து அறிய வேண்டும். அநேக நேரத்தில் அந்த விதமான விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இல்லாமல் போய்விடுகிறோம். நம்பிக்கை அற்று போகிறது. தேவனுடைய தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. என்ன காரணம்? நம்முடைய விசுவாசம் எங்கே? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று ஆண்டவர் கேட்டார். அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்கிறார். இந்த இதெல்லாம் எதனாலே வருகிறது? நமக்குள்ளே குடிகொண்டிருக்கிற அவிசுவாசமான எண்ணங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். ஒரு டெஸ்ட் வைங்க. இப்போ ஒருத்தரை பார்த்து கேட்குறோம், நீங்கள் பொய் பேசுகிறீங்க பிரதர். நான் வாழ்க்கையில் பொய்யே சொன்னதே இல்லைன்னுவார். ஒரே அடி அடிச்சிடுவார். பொய்யே சொன்னதே இல்லைன்னுவார். நீங்கள் என்ன சொல்லுங்கள், நாளைக்கு காலையில் எந்திரிச்சுக்கங்க, ஒரு பேப்பர் எடுத்து சாயந்தரம் வரைக்கும் எத்தனை பொய் பேசணும் என்பதை எழுதி வைங்க அப்படின்னு நீங்கள் மட்டும் சொல்லிவிடுங்க. அடுத்த நாள் அவரை போய் சந்திங்க. என்ன இப்போ தான் எழுதி வச்சிங்களா? பேப்பர் பத்தலைன்னுவார். அவ்வளோ பொய் பேசியிருப்பார் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பொய்களை கட்டுக்கடங்காது பேசுகிறோம். நல்ல சகோதர சகோதரிகள் கூட வீட்டிலேருந்து ஃபோன் வருது, எங்கெங்கே இருக்கிறீங்க? அவர் பயணத்தில் இருப்பார். என்ன சொல்லுவார்? நான் முக்கியமான வேலையில் இருக்கேன் அப்படின்வார். ஒரு நண்பர், என்ன பிரதர் வந்துட்டீங்களா? இந்த வந்துக்கிட்டே இருக்கேன்வார். ஆனால் அவர் பரப்பிட்டுருக்கவே மாட்டார். அப்போ இந்த மாதிரி எத்தனை பொய் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதான் உங்களை நீங்களே பரீட்சை வைங்க, டெஸ்ட் வைக்கணும். எத்தனை பொய் பேசுகிறோம் ஒரு நாளைக்கு? எப்படி தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்ம நடக்கிறோம்? நமக்கு நாமே டெஸ்ட் வச்சா தான் தெரியும். தற்சோதனை செய்ய வேண்டும். அதனால தான் அவர் சொல்கிறாரு,
உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இன்னைக்கு அநேகர் மறந்துடுறாங்க. நம்ம யார், எப்படிப்பட்டவர்ன்றதே மறந்துடுறாங்க. தாங்க ஒரு கிறிஸ்தவன்றதே மறந்துடுறாங்க. போய் பேசக்கூடாது, நம்ம அநேகருக்கு இடையூறாக இருக்கக்கூடாது, பரிசுத்தமாக வாழணும், உள்ளதை உள்ளதுன்னு இல்லதை இல்லதென்று சொல்லணும். இதெல்லாம் மறந்துட்டு நமக்குள்ளே கிறிஸ்து வாழுகிறார்ன்ற அந்த எண்ணத்தையும் மறந்துட்டு அவரை சேர்த்து நாம் தவறான காரியங்களுக்கு இழுத்துட்டு போகிறது போல ஒரு செயல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள். அந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது. ஒரு நல்ல ஒரு பெற்றோர் தான் பிள்ளைகளை கூப்பிட்டு, டேய் அவன் செய்யலாம், நீ செய்யலாம் அந்த காரியத்தை, நீ யார் அப்படின்னு கடிந்து கொள்கிறாங்க. ஏன் கடிந்து கொள்கிறாங்க? அவன் அந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது, அவன் செய்யட்டும், அவன் அப்படியே வாழ்க்கையில் நடந்த பையன், அவனுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, நீ அவனோட சேராத, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பிதாவாகிய தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் அசுத்தமான சந்ததிகள் அல்ல, பரிசுத்தமான்கள், பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். கிறிஸ்து நம்மோடு கூட வாழுகிறார், நாம் அவரோடு கூட இணைந்தவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தீர்கள் என்றால் அறியீர்கள். சில பேர் பரீட்சைக்கே அட்டன் பண்ண மாட்டாங்க. யார்? ஃபெயில் ஆகக்கூடிய ஜனங்கள், படிக்காதவர்கள், அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக நிற்பார்கள். அதே போல் நீங்கள் நிற்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம எப்போ பரீட்சை வச்சாலும் நான் ரெடி, நான் படிச்சிருக்கேன், நான் உண்மையாக இருக்கிறேன், நான் பாஸ் பண்ணுவேன். எனக்குள்ளாக ஒரு நம்பிக்கை, உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக அப்படி ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒருத்தர் வந்து கேட்குறாரு உங்களை பார்த்து, பரலோகத்துக்கு போயிடுவீங்களா அப்படின்னு. என்னத்தை இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான்லாம் போவேனா என்னன்னதே சந்தேகம். அப்போ உங்களுக்குள்ளே விசுவாசமே இல்லை. கண்டிப்பாக நான் தேவனுடைய ராஜ்யத்திலே, நித்தியமான ராஜ்யத்திலே நான் இருப்பேன், இயேசுவோடு வாழ்வேன், அவரோடு உட்காருவேன், நித்தியத்திலே அங்கே எல்லா பரிசுத்தவான்களையும் காண்பேன், தேவதூதர்களோடு கூட இருப்பேன். இதெல்லாம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின்படியே தான் நமக்கு ஆகும். நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதான் நடக்கும். இங்கேயே அந்த விசுவாசம் வராவிட்டால் நாம் பரீட்சைக்கு நிற்கவே முடியாது. எபிரேயர் 11வது அதிகாரம் 17ஆம் வசனம், மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது, அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்பட்டது, அப்பொழுது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். By faith Abraham, when he was tried, offered up Isaac. ஈசாக்கை அப்படியே பலியாக ஒப்பு கொடுக்குறார். யோசிக்கவே இல்லை, மகன் என்று கூட அவர் நினைக்கல. கத்தர் கொடுத்தாரு, கத்தரை கேட்குறாரு, உடனே அழைச்சிட்டு போகிறாரு மகனை பலியிடுறதுக்கு. அவன் கேட்குறான், எங்கப்பா எல்லாம் ரெடியாக இருக்குது, ஆடை காணோம், அதெல்லாம் கத்தர் பார்த்து கொள்வாருப்பா, வாவா போகலாம், நீ தாண்டா ஆடுன்னு சொன்னால் அவன் ஓடிடுவான். கர்த்தர் பார்த்து கொள்வார், யெகோவா இரே. அதே போல் அங்கே போய் கர்த்தருடைய பருவத்திலே அது பார்த்து கொள்ளப்பட்டது. அவன் திரும்ப பாவனையாக பெற்றான். இருதயத்திலே 100% ஈசாக்கை அங்கே பலியாக ஒப்பு கொடுத்துட்டான் ஆபிரகாம். இதுதான் விசுவாசம், ஆபிரகாமுடைய விசுவாசம். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் எப்படி? பைக்குள்ளே விட்டுட்டு எடுக்கலாமா வேண்டாமா, போடலாமா வேண்டாமா, இப்படி இருமனமாக இருப்பது, கொடுக்கலாமா வேண்டாமா, இது அல்ல. முழுமையுமாக செலுத்த வேண்டும், இருதயத்தில் திட்டமிட வேண்டும், தீர்மானம் செய்ய வேண்டும். அந்த விதமாக ஒரு தீர்மானம், உறுதியான தீர்மானத்தோடு கூட இருந்தான். யோவான் 20:25 சொல்கிறது தோமாவை குறித்து, மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக நடந்த சம்பவம். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இயேசுவோடு இருந்த சீடர்களிலே உன்னதமான ஒரு சீடன் தோமா. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த சீடன், இங்கே குத்தி கொல்லப்பட்டார் என்ற வரலாற்று சான்று இருக்கிறது. அப்படியாக இரத்த சாட்சியாக மரித்த ஒரு சீடன். அவர் சொல்கிறாரு, அவரை நான் பார்க்க வேண்டும், அவருடைய விழாவிலே என்னுடைய விரலை விட வேண்டும், நான் அவரை கண்கூடாக பார்த்தா தான் நான் விசுவாசிப்பேன், ஆணிகளால் உண்டான அந்த காயத்தை நான் பார்க்க வேண்டும்,
அப்போ தான் நான் நம்புவேன், இல்லை நான் நம்பவே மாட்டேன் என்று சொன்னான். இது விசுவாசமா? இது பரீட்சைக்கு ஆயத்தமான ஒரு காரியமா? நம்பிக்கையிலே வர வேண்டும். சொல்லுகிறது யார்? முதல் நூற்றாண்டு பெண்கள் நிறையா சொன்னாங்க, அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. அவனுக்கு நம்பிக்கை வரவே இல்லை, நான் அவரை பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் அவ்விதமாக விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறாங்க. கண்டு விசுவாசிப்பதை விட காணாதிருந்து விசுவாசிக்க வேண்டும், அதுதான் விசுவாசம். காண்கிறதை ஒரு மனிதன் நம்ப வேண்டுவது என்ன? அப்படி பார்த்து விசுவாசித்தா அதுக்கு விசுவாசம் என்ன பேரே கிடையாது. காணாத விசுவாசிக்க வேண்டும். பரலோகம் நமக்கு தெரியாது, விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், விசுவாசிக்கிறோம். மீண்டுமாக அவர் வந்து நம்மளையெல்லாம் அழைத்து செல்வார், விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். 1 கொரிந்தியர் 11:28, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன் என்று சொன்னார். ஆக நாம் முதலாவது நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும். இதில் நம்ம பானம் பண்ணுவதற்கு பாத்திரம் வேணாம். குற்றமில்லாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த இரத்தத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அவருடைய சரீரமாகி இருக்கக்கூடிய அப்பத்தை நினைவு கூறுகிறோம். அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த திராட்சை ரசம் அதற்கு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நான் பானம் பண்ணுவதற்கு நான் தகுதி உள்ள ஒரு நபரா? நம்மை நாமே முதலாவது சோதித்து அறிய வேண்டும், பின்பு தான் அதில் கை வைக்கணும். நாம் நேற்று வரை நாம் எப்படி நடந்தோம்? பரிசுத்தமாக வாழ்ந்தோமா? இல்லை இங்கே சபையில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறதா? இவையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ தான் அந்த ஒரே அப்பத்தில் நம்ம எல்லாருமே கை வைக்கணுமா? அப்போ அதுக்குத்தான் நம்ம பாத்திரவான்களாக மாறுவோம். இல்லை என்றால் நமக்கு கிறிஸ்துவுக்கு சம்பந்தம் இல்லை, நமக்கு சபையாருக்கு சம்பந்தம் இல்லை, நாம் அந்நியர்களாகவே நாம் இருப்போம். யாக்கோபு 1:2-3 வசனங்கள், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பரீட்சை வருகிறது, அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் போது அந்த விதமான ஒரு விஷப்பரீட்சை வருகிறது, அதை நீங்கள் சந்தோஷமாக வரவேற்க வேண்டும். ஐயோ எனக்கு வந்துருச்சே சோதனை, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறோம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு இப்படி வந்துருச்சு, தேவன் எனக்கு அனுமதிச்சிட்டாரு. யாரும் தேவனால் சோதிக்கப்படுவதே இல்லை, பொல்லாங்கினால் அவர் ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல. வேதவசனம் தெளிவாக இருக்கிறது. நம்முடைய இச்சையினாலே நாம் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம், அதுதான் உண்மை. நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. அது நல்லது, அந்த சோதனை வந்தது, அதில் நம்ம உறுதியாக நிற்கிறோமா இல்லையான்றது தெரிஞ்சு போயிடும். அதை அறிந்து சந்தோஷமாக அதை வரவேறுங்க. யாராவது வரவேற்பாங்களா? வசனம் சொல்லுகிறது, அதை சந்தோஷமாக வரவேற்கணும். நல்லது, எனக்கு உபத்திரம் வந்தது, நல்லது, தேவன் எனக்கு இவைகளெல்லாம் அனுமதித்திருக்கிறார், ஒரு நன்மைக்காகவே அனுமதித்திருக்கிறார். வீட்டை விட்டு கிளம்பி போகிறோம், திடீர்னு கல் தட்டி கீழே விழுந்துடுறோம். ஜெபம் பண்ணிட்டு தானே போனோம், ஏன் கல் தட்டிச்சு? கல்லோடு போயிடுச்சு. அங்கே போயிருந்தா ஜீவனே போயிருந்தா கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் போயிருந்தீங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் வருதுன்னு வச்சுங்க, அப்போ அந்த கல் உங்களை தடுத்து நிறுத்திக்க தானே அர்த்தம். இதே போல் தான் சில காரியங்கள் வரும். நல்லது, திருமணத்துக்கெல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க, நின்று போயிடுது, நல்லது நினைங்க. ஐயோ நின்று போயிடுச்சே அசிங்கமே, அப்படிலாம் நினைக்காதீங்க. எது நடக்கணுமோ அதைத்தான் நடக்கும். தேவன் அதைத்தான் அனுமதிப்பார். தேவ சித்தத்துக்கு நீங்கள் விட்டீர்கள் என்றால் அப்படி நடக்கும். நீங்கள் உங்கள் பிடிவாதத்தினால காரியங்களை செய்வீர்கள் என்றால் அது விபரீதமாக போய் முடியும். அது தேவனுடைய பார்வையில் சிறப்பாக இருக்காது. இரண்டாவது காரியம் 2 கொரிந்தியர் 13:7, மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். நீங்கள் நல்லதே செய்யணும், அதுக்காகத்தான் என்னுடைய ஜெபமாக இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். நீங்கள் பரீட்சைக்கு நிற்கணும், அது என்னுடைய கட்டாயம் அல்ல, விருப்பமும் அல்ல. நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதையே செய்ய வேண்டும், அப்படி தான் விரும்புகிறார். அப்போ நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? பிரியமானவர்களே, நல்லதே செய்ய நாடுங்கள். எபேசியர்
4வது அதிகாரம் 26ஆம் வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளாக முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. இன்னைக்கு கோபம் முனிவுக்குள்ளே வந்து விடுகிறது. அநேகர் கோபப்படுகிறார்கள். ஏன்? ஆண்டவரே கோபப்பட்டார், தேவாலயத்தில் சவுக்கு எடுத்து காசுக்காரருடைய பலகையெல்லாம் கவுத்து போட்டார் என்று சொல்லிடுவாங்க ஒரு விளக்கம். அதனால் நாமும் கோபிக்கலாம் என்ற அர்த்தமா? கோபம் கொள்ளலாம், ஆனால் அதே இடத்துல அது பாவம் செய்து விடக்கூடாது. பாவம் செய்யாதிருங்கள். கோபத்தின் பிரதிபலன் பாவத்தை கொண்டு வந்துடக்கூடாது. அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கிறார், இவ்வளோ நேரம்தான். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாகவே உங்களுடைய எரிச்சல் தணிய வேண்டும், குறைஞ்சிடணும். மாதக்கணக்காக வச்சிருக்கக்கூடாது. பிரிவினை அதிகரிக்கும், குடும்பத்திலே பிளவு உண்டாகும், அதுக்கு இடம் கூடாதிருங்கள். இதெல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நெய்தர் கிவ் பிளேஸ் டு தை டெவில். நீங்கள் இடம் கொடுத்தா தான் அவன் உள்ளே வருவான். பிசாசுக்கு நீங்கள் இடமே கொடுத்துடக்கூடாது, அதை அடைச்சி வச்சிடணும். ஒரு முறை எங்களுடைய வீட்டில் எலி வந்து அந்த வேஸ்டெல்லாம் தின்னு கொண்டு போய்கொண்டே இருந்தது. ஒரே நாத்தம். காம்பவுண்டெல்லாம் சுற்றிலும் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காம்பவுண்டுக்கு அடியில் கூடி ஓட்டையை போட்டு உள்ளே வீட்டு பக்கம் வந்து அந்த வேஸ்டெல்லாம் தின்னுட்டு அந்த ஓட்டைக்குள்ளே போயிடும். வெகு நாளாக என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை. ஒரு துர்நாற்றம் அடிக்க ஆரம்பித்தது. அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சி அதெல்லாம் அடைச்சாச்சு. நல்லா கல் மண்ணெல்லாம் போட்டு அடைச்சாச்சு சுத்தமாக. எலியே வராது, அப்பாடா இன்னும் விட்டாச்சு. ஆனால் அந்த குப்பையை நான் அப்புறப்படுத்தவில்லை. அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே தான் அந்த குப்பையை வச்சுருக்கிறேன். போய் வீட்டில் அந்த கழிவுகள்லாம் சேர்த்து ஈவினிங் ஆனோன்னு எடுத்து வச்சிடுறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து மறுபடியும் ஓட்டையை போட்டு உள்ளே வந்து விட்டது. அந்த குப்பைகளெல்லாம் தின்று அது போயிடும். இப்படிவா செய்து கொண்டிருக்கிறதே அதை கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ நாம் என்ன செய்வது? இந்த குப்பையை அகற்ற வேண்டும். இங்கே வைக்கவே கூடாது. இந்த காம்பவுண்டுக்குள்ளே இந்த குப்பை இருக்கிறதுனால தானே இந்த எலி வருது, வந்து பறித்து உள்ளே வந்து தின்னுட்டு போகுது. பெரிய ஒரு ஓட்டையை வேறு போட்டு வச்சுருக்கு. அப்படி என்று சொல்லி அதை அடைத்தது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற குப்பைகளை அன்றாடு அல்லது வார ஒரு முறை வெளியில் தூக்கி போய் குப்பை கிடங்கில் போய் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த எலி பறிக்கவே இல்லை, ஓட்டை போட்டு இங்கே வரவும் இல்லை வீட்டுக்குள்ளாக. ஆக பிசாசுக்கு நாம் தான் இடம் கொடுக்குறோம். அது பிசாசுக்கு தேவையானவைகள் நம்ம இடத்துல இருக்கும் என்றால் அவன் ஏதாவது ஒரு வகையில் ஓட்டையை போட்டு உள்ளே வந்துடுவான். அதான் பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். அங்கே சீசர்களிலே பார்க்கும்போது பிசாசுக்கு இடம் கொடுத்தான் யூதாஸ். பண ஆசை அவனுக்குள்ளாக இருந்தது. நம்முடைய குடும்பத்தாருக்குள்ளே யாருக்காவது அந்த விதமான ஒரு பலவீனங்கள் இருக்கும் என்றால், தேவனுக்கு பிடிக்காத பழக்கங்கள் இருக்கும் என்றால் அதன் வழியாக அவன் வருவான். அதை உள்ளாக ஆட்சி செய்ய ஆரம்பித்துடுவான். ஆகையினாலே மிக கவனமாக இருங்கள், அவனுக்கு இடம் கூடாதிருங்கள். அதைத்தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். எபேசியர் 4:27. 1 பேதுரு 2:20 பார்க்கிறோம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இன்றைக்கி அநேகர் குற்றம் செய்து அடி வாங்குறாங்க. அந்த குற்றத்துக்கேற்ற அடி விழுகுது. ஆனால் குற்றமே செய்யாமல் ஒருத்தர் அடி வாங்கினார் என்றால் அது தேவனுடைய பார்வையிலே அது பிரீதியாக இருக்கும். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். நம்ம குற்றமே செய்யலை, ஆனால் அடிக்கப்படுகிறோம். ஆனால் அது எதற்காக நாம் அடிக்கப்படுகிறோம்? தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அடிக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர்களை அந்த மாதிரி தான் அடித்தாங்க. அவங்க சுவிசேஷம் சொன்னாங்க, ஆனால் அந்த ஜனங்களோ அவர்களை அடித்து விடுதலை ஆக்கினார்கள். அதை சகித்தார்கள், பொறுமையோடு கூட சகித்தார்கள். அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருந்தது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 7-8 வசனங்கள். அக்கிரமக்காரர்களே வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையாலே வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. லோத்து அனுதினமும் பாதிக்கப்பட்டான். அவர்களுக்குள்ளே அக்கிரமக்காரர்களுக்குள்ளே வாசமாக இருந்தான். இன்றைக்கு நாம் அதே போல் அனுதினம் பாதிக்கப்படுகிற கூடிய அருமையான ஊழியக்காரர்கள் நிறைய இருக்கிறாங்க. விசுவாச குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க, பாதிக்கப்படுகிறாங்க.
அதே போல் பாருங்கள், நிறைய பரிசுத்தவான்கள் வாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலெல்லாம் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அவருக்கு போராட்டம், வேதனைகள் வாழ்க்கையில் இருந்தது. அப்படி வாசமாக இருந்த அந்த லோத்துவை தேவன் விடுதலை செய்தார். உங்களையும் என்னை விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம், நற்செயல் பொருந்த வேண்டுமாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 9வது வசனம். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம், நீங்கள் நற்செயல் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஒருவேளை நாங்கள் பலவீனர், ஆனால் நீங்கள் பலமுள்ளவங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படி தான் இருக்க வேண்டும். போதகனை காட்டில் விசுவாசிகள் வளர்ச்சி அடைவார்கள் என்றால் சந்தோஷம்தான். அதனால் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், நீங்கள் நற்செயல் பொருந்தும்படி விண்ணப்பம் பண்ணுகிறோம். சகல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் வாழ வேண்டும், ஒன்றிலும் குறைபட்டவர்களே அல்ல. அந்த அளவுக்கு நீங்கள் வாழணும். திருப்தி உள்ளவன் தேன் கூட்டையும் கூட மிதிப்பான். ஆக நீங்கள் திருப்தியாக வாழணும். அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய ஆசையாக இருக்கிறது. அதுக்காகத்தான் விண்ணப்பம் பண்ணுகிறார். அவங்க எதுவோ இந்த குறை அந்த குறை இதெல்லாம் சொல்லி வரவே கூடாது. எங்களை தேவன் நல்லா ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நாங்கள் கிறிஸ்தியசுக்குள்ளாக நன்றாக இருக்கிறோம் என்று ஒவ்வொரு விசுவாசியும் சொல்லுவது ஒரு பிரசங்கியாருக்கு சந்தோஷம். அதற்காகவே அவர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகவே விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். ஊழியக்காரர்கள் எவ்வளோ கஷ்டத்தை வேணாலும் தாங்கலாம், அவர்கள் கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க, சகிக்கலாம். அதில் அவர்கள் பலவீனமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் விசுவாசிகள் நல்லா வளரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார். அதனால தான் இந்த வார்த்தைகளை அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, மூன்றாவது காரியம் அதான் நற்செயல் பொருந்தும்படியாக விண்ணப்பம் பண்ணுகிறோம் என்று சொன்னார். அதில் அடுத்த பகுதியாக 3 யோவான் 2, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று யோவான் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். ஆத்மா எப்படி வாழுது சந்தோஷமா, அதே போல் நீ மற்ற காரியங்கள கூட நல்லா வாழ்ந்து நீ சுகமாக இருக்கணும், அதைத்தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேண்டுகிறேன், அதற்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆம் அன்பானவர்களே, நீங்கள் எல்லாவற்றிலும் வளர்ந்து பெருக வேண்டும், சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும், ஒரு குறையும் இருக்கக்கூடாது. ஆத்மா வாழ்கிறது போல் நீங்களும் வாழணும். அப்படி தான் எல்லா ஊழியக்காருமே நினைக்கிறாங்க. நாங்கள் தொலைக்காட்சி பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஒரு ஜெபம் பண்ணுறோம். இது எல்லாருக்காகவே தான் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அது முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஃபோன் பண்ணி, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் எல்லாருக்குமே ஜெபம் பண்ணிட்டோம், முடிஞ்சிச்சு. இப்போ சர்ச்சுக்கு போகிறோம், ஒருத்தர் க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம், சபை முடிஞ்சிடுச்சு. அப்புறம் ஒரு 10 பேர் ஓடியாந்து வந்து தனித்தனியாக எனக்கு ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் சரியில்லாத காரியங்கள். ஒட்டு மொத்தமாக ஜெபம் பண்ணி விட்டாலே போதுமானது. இயேசு 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதித்து கொடுத்தாரு. ஒவ்வொரு தடவையும் ஆசீர்வதித்து கொடுத்துக்கிட்டே இருக்கல, ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக அப்படின்னா 5000 பேருக்கு அவர் ஆசீர்வதித்து கொடுத்துருக்கணும். ஒரே முறையில் ஆசீர்வதித்து கொடுத்தாரு, 5000 பேர் சாப்பிட்டு மீதமானதை எடுத்தாங்க. இதே போல் தான் ஜெபமும். நீங்கள் அப்படி தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். செய்தியை எப்படி இருந்தது என்று சொல்லுங்கள், சந்தோஷம், அதை வரவேற்கிறோம். அதை விட்டு ஒவ்வொருத்தரும் முடிந்த உடனே தனித்தனியாக ஜெபம் பண்ணுங்கன்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒவ்வொருத்தருக்கும் டைம் எடுக்க வேண்டியிருக்கு. அவங்க கதையெல்லாம் சொல்லி வருவாங்க, அதுக்குள்ளே விடிஞ்சிடும். எனக்கு அன்பானவர்களே, அதுவல்ல, புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா ஊழியக்காரர்களும் ஜெபிக்கிறார்கள். சரி, 3 அடுத்து நம்ம பார்க்கிறோம். 3 யோவான் 12ஆம் வசனம், தேமேத்திரி எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதுமல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். இந்த தேமேத்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் மிகவும் சிறப்பான ஒரு மனுஷன், ஆவிக்குரிய ஒரு மனிதன், எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன், சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் நற்சாட்சி பெறணும், சபையில் நற்சாட்சி பெறணும், வீட்டில் நற்சாட்சி பெறணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு முன்பாக மனுஷர்களுக்கு முன்பாக குற்றமற்ற மனச்சாட்சி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதம் அதை எதிர்பார்க்கிறது. இந்த மனிதன் அப்படி இருந்தானா, அதே போல் நாமும் இருக்க கற்றுக்கொள்ளுவோம். உங்களை நீங்களே பரீட்சித்து பார்ப்பதற்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும். 2 கொரிந்தியர் 13:11, கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்செயல் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார்.
நாம் இவைகளெல்லாம் நிலைத்திருந்தா தான் நம்முடைய தேவன் நம்மிலே முதலாவது நிலைத்திருப்பார். நாம் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும், நற்செய்தி பொருந்தணும், ஆறுதல் அடைய வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி தேவன் நம்மோடு கூட இருப்பார்? தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தோடு கூட இருக்க வேண்டும். நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார், வேறு எதுவும் வைக்கல அவர். அந்த சமாதானம் நமக்கு போதும். ஆவிக்குரிய கனிகள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இந்த ஆவிக்குரிய கனிகளோடு கூட வாழ்க்கையை வாழுங்க, தொடர்ந்து கிறிஸ்துக்குள்ளாக வாழுங்க. கேள்வி, அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க வேண்டுமா? கலாத்தியர் 6:4 அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதெல்லாம் தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஆக நம்முடைய கிரியைகளை நாம் சோதித்து பார்க்க வேண்டும், பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே நீங்களும் உங்களை சோதித்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் எங்களை நாங்களே சோதித்து அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் கொடுத்த இந்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களை தாங்களே உய்த்து ஆராய்ந்து பார்க்கவும், பரிசுத்தமாக வாழவும், உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நீடித்து நிலைத்திருக்கவும், அவர்களை ஆசீர்வதித்து உடைய சத்திய பாதையிலே வழிநடத்தி அல்ல வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமீன். தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், வேத சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய புத்தகங்கள் மற்றும் CD DVDக்கள் தேவை இருந்தால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் இந்த CD DVD தொலைக்காட்சியிலே வெளிவந்த தேவ செய்திகள் அடங்கிய DVD இங்கே இருக்கிறது. வானொலியிலே வந்த தேவ செய்திகள் அடங்கிய CD இத்துடன் இருக்கிறது. ரூபாய் 100 செலுத்தி இவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் இருக்கிறது. அதில் தற்போது வெளிவந்த ஒரு புத்தகம், தேவனிடத்திற்கு செல்லும் வழியை மனிதன் கண்டுபிடிக்க முடியுமா? கேன் மேன் ஃபைண்ட் த வே டு காட் என்ற ஒரு அருமையான புத்தகத்தை சகோதரி பெட்டி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகம் உங்களுக்கு தேவை இருந்தால் எழுதி பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் வானொலியிலே வெளிவந்த தேவ செய்திகள் அடங்கிய புத்தகங்கள் எங்கள் இடத்தில் இருக்கிறது. 3 வால்யூம் இருக்கிறது. ஒவ்வொரு வால்யூமிலும் ஏறக்குறைய 52 செய்திகள் இருக்கிறது இந்த புத்தகத்தில். இவைகளையும் நீங்கள் எழுதி பெற்றுக்கொள்ளலாம். மேலும் மாதந்தோறும் வெளியிடுகிறதான தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழ் எங்கள் கைவசம் இருக்கிறது. அதையும் நீங்கள் எழுதி பெற்றுக்கொள்ளலாம். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக அனுப்பி கொடுப்பீர்கள் என்றால் இவைகளை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி கொடுக்க ஆவலாக இருக்கின்றோம். வாங்கி படித்து பயனடைங்கள். உங்கள் குடும்பம் முழுவதும் நோவா குடும்பத்தைப் போல காக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து சத்திய பாதையிலே தொடர்ந்து வழிநடத்துவாராக. நன்றி. இந்நிகழ்ச்சியினை ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் பார்த்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், தபால்பட்டி எண் 5, வத்தலக்குண்டு 624202, திண்டுக்கல் மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. அவர் ஃபோன் நம்பர் 04543263278, மொபைல் நம்பர் 9443558041, இமெயில் அட்ரஸ் arjunanglory@gmail.com. அர்ஜுன் குளோரி தம்பதியரை சந்தித்து ஆவிக்குரிய ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 8 மணி வரை நேரடியாக சந்தித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அனுமதி முற்றிலும் இலவசம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக.